ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. நல்லா டீ டைமில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். கடையில் வாங்குறதுக்கு பதிலாக சிம்பிளாக அந்த மாதிரி வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதை எப்படி செய்யணுன்னு நம்ம பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவு மைதா மாவு, 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழுசும் கோதுமை மாவு சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து, உப்பு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நம்ம வழக்கமாக சப்பாத்திக்கெலாம் பிசையதை விட இன்னும் நல்லா மாவு இறுக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா இறுக்கமாக பிசைய முடியுமோ பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து திரும்பவும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசைஞ்சிருக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வரும். மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் பெரிய உருளைக்கிழங்கா 3 கிழங்கு எடுத்திருந்தேன். குக்கரில் 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழஞ்சிடவும் கூடாது, இந்த மாதிரி கரெக்டாக வெந்து இருக்கணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா கையால் உடச்சி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மேஷர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடும். அதனால் கையாலே முடிஞ்ச அளவு நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை பொடிசாக நறுக்கினது, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு மசாலாலாம் நல்லா எல்லா பக்கமும் உருளைக்கிழங்குல பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பைண்டிங்காக தான். நீங்கள் கோதுமை மாவு எடுக்கிறதா இருந்தால் கார்ன்ஃப்ளவர் மாவில் அப்படியே பாதி அளவு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக உருட்டிட்டு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதே போல் ரோல் மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்ச மாவை திரும்ப ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிரித்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுக்க முடியுமோ தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இது போல் பெரிய ஷீட் மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு இதை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே அளவு அகலம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையுமே தேய்ச்சி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை இந்த மாவு நம்ம தேய்ச்சிருக்கிறதுல ஒரு கார்னர்லேருந்து இந்த மாதிரி வச்சு சுருட்டி எடுத்துக்கோங்க. சுருட்டி எடுக்கும்போதே நல்லா டைட்டாக நல்லா மாவு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சைட்லேருந்து லேசாக இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுட்டு சுருட்டி எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே போலவே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே சுருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம மைதா மாவு சேர்த்து மாவு பிசைஞ்சிருக்கிறதுனால நம்ம எதுவுமே அப்ளை பண்ணாமலே நல்லா மாவு ஒட்டிக்கும். ஒருவேளை உங்களுக்கு சரியாக கார்னரில் இருக்கிற மாவு ஒட்டாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் மைதா மாவில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதை போட்டு நீங்கள் நல்லா ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உள்ளே இருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி நல்லா இறுக்கமாக பிடிச்சி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே போலவே எல்லாத்தையுமே ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்தோடனே திருப்பி விட்டுறக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 30 செகண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. ஓரளவு நல்லா ஒரு சைடு குக் ஆனதும் நம்ம திருப்பி விடணும். எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுப்பு தீ லோ டு மீடியம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.